Hello all, welcome to Learn Nutrition and Dietetics channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எக்ஸ்பிரஸ்டு breast milk. அதாவது தாய்ப்பாலை வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியோ இல்லை ஹேண்ட் பம்ப் மூலமா வெளியே எடுத்தோ குழந்தைக்கு பாலாடையில கொடுக்கறது தான் எக்ஸ்பிரஸ்டு breast milk அப்படின்னு சொல்லலாம். யாருக்கெல்லாம் இந்த breast milk எக்ஸ்பிரஸ்டு breast milk தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து குறப்பிரசவத்தில் பிறப்பாங்க. ஸோ அவங்களால வந்து நார்மல் பேபி மாதிரி அதாவது ஃபுல் டேர்ம் பேபி மாதிரி என்ன பண்ண முடியாதுன்னா சக் பண்ண முடியாது, அம்மாவோட தாய்ப்பாலை வந்து குடிக்க முடியாது. அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்னால என்ன பண்ணுவாங்கன்னா மதர்ஸ் வந்து ஹேண்ட் பம்போ இல்லை பிரஸ்ட் மில்க் பம்ப் மூலமாக அந்த பால் எடுத்து கொடுப்பாங்க. என்ஐசியில் இருக்க குழந்தைங்களுக்கு நர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீட் பண்ணுவாங்க. அடுத்தது ரெட்டை குழந்தைங்க பிறக்கிறது, அப்புறம் வந்து ரெண்டுக்கும் மேற்பட்ட குழந்தைங்க வந்து ஒரே பிரசவத்தில் வர்றது, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிரஸ்டு பிரஸ்ட் மில்க் தேவைப்படும். ஏன்னா அம்மாவால் திரும்ப திரும்ப தொடர்ந்து வந்து கேப்பே இல்லாமல் பிரஸ்ட் மில்க் கொடுத்துட்டே இருக்க முடியாது டைரக்டாக. ஸோ அது அவங்களுக்குமே கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளெஃப்ட் பேலட் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைக்கு வரக்கூடிய அப்நார்மாலிட்டிஸ், அவங்க வாயில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷேப்ஸ் வந்து மாறி இருக்கும். அப்போ குழந்தையால என்ன பண்ண முடியாதுன்னா சரியா வந்து அந்த நிப்பில் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து சக் பண்ண முடியாது, அம்மாவோட தாய்ப்பால் வந்து குடிக்க முடியாது சரியா. அப்புறம் இன்வெர்டட் ஆர் கிராக்டு நிப்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை உள்ளே போயிடும், வெளியே சரியாக வராது. அப்புறம் சில பேர் கிராக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால என்ன பண்ண முடியாதுன்னா அவங்களால சரியாக பால் வந்து கொடுக்க முடியாது. அவங்க வந்து கொஞ்சம் அதில் வந்து அது சரியாகட்டும்ன்ற கேப் வரைக்கும் என்ன பண்ணலாம்னா அவங்க வந்து இந்த எக்ஸ்பிரஸ்டு பிரஸ்ட் மில்கை யூஸ் பண்ணலாம், இந்த மெத்தடை. அப்புறம் லோ மில்க் சப்ளை இருக்கவங்க வந்து அட் அ டைம் அவங்களால கொடுக்க முடியல, பட் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அவங்களால வந்து மில்க் எடுக்க முடியும்னா அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா அந்த எக்ஸ்பிரஸ்டு பிரஸ்ட் மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து பம்ப் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டு குழந்தைக்கு வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வேற யாராவது மதர் வந்து நிறைய பிரஸ்ட் மில்க் வந்து அவங்களுக்கு செக்ரேட் ஆகுது அப்படிங்கிறப்போ அவங்க கிட்ட இருந்தும் இவங்க வந்து வாங்கி குழந்தைக்கு வந்து கொடுக்கலாம். அப்புறம் அதர் மெடிக்கல் கண்டிஷன்ஸ், ஸோ மெடிக்கல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று அம்மாவுக்கு வந்து சிசேரியனாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது பெரிய ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம் டெலிவரி அப்போ. அதே போல குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதனால தாய்ப்பால் கொடுக்க முடியல டைரக்டா அப்படிங்கிறப்போ இந்த எக்ஸ்பிரஸ்டு பிரஸ்ட் மில்கை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா அம்மாவை இழந்த குழந்தைங்க அவங்க வந்து மற்ற வேற யாராவது வந்து பிரஸ்ட் மில்க் வந்து கொடுக்க ரெடியா இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்க கிட்ட இருந்து வாங்கி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வாங்கி நம்ம வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரஸ்ட் மில்க் வந்து அந்த ஸ்டோரேஜ் ப்ராசஸ் எக்ஸ்பிரஸ்டு பிரஸ்ட் மில்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டோர் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெரிலைசேஷன். நீங்கள் வந்து அந்த அழுக்காக இருக்கிற பாட்டிலை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டெரிலைசேஷன். ஸோ நீங்கள் ஒரு வார்ம் வாட்டரை எடுத்துக்கிட்டு அதில் இதை டிப் பண்ணி ஒரு 5 to 10 minutes நல்லா ஸ்டெரிலைஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து குழந்தைக்கு திரும்பவும் உங்களோட பிரஸ்ட் மில்க் வந்து அதை ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை நீங்கள் மிஷின் ஸ்டெரிலைசேஷனும் யூஸ் பண்ணலாம், ஆல்ரெடி இதெல்லாம் விற்குது. அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் சுடு தண்ணியில் நீங்கள் தாராளமாக இதை பண்ணலாம். சுடு தண்ணி வச்சு இறக்குனதுக்கப்புறம் இந்த பாட்டில்ஸை போடணுமே தவிர அப்படியே கொதிச்சுட்டு இருக்கும்போது போடக்கூடாது, அது ரொம்பவே முக்கியமான விஷயம். அடுத்தது நம்ம அந்த மிஷின் பம்பிங்கோ இல்லை ஹேண்ட் பம்பிங் எது செய்யறதானாலும் நம்ம கைகளை நல்லா அலம்பிட்டு சுத்தமாக செய்யணும். ஏன்னா குழந்தைக்கு அதனால எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் டயரியா ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துடக்கூடாது. அப்புறமா மசாஜ் பண்ணணும். நம்ம நிப்பிள்ஸை வந்து எடுத்த உடனே பிரஸ்ட் மில்க் ஸ்டார்ட் பண்ணும்போது சில பேருக்கு வந்து வலிக்கும். ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் மசாஜ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் மில்க் வந்து வர்றதுக்கு. லாஸ்ட் நீங்கள் பிரஸ்ட் மில்க் வந்து பம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடாது. அப்போ தான் மில்க் சப்ளை வந்து நல்லா வரும். அதே போல் உங்கள் குழந்தைய வந்து பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் இதை பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு குழந்தைய பார்க்க நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மில்க் சப்ளை வந்து நல்லா இருக்கும். இது வந்து முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து குழந்தை வந்து குடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 1 month வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 60 ml வந்து குழந்தை வந்து பால் எடுத்துக்கும். அப்போது இந்த பாட்டில் ஃபெட், அதாவது பாட்டில் ஃபெட் பிரஸ்ட் மில்க் இருக்கு இல்லையா, தாய்ப்பாலை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கொடுக்குறீங்க. அப்போது ஒரு வேலைக்கு குழந்தையால ஒரு 60 ml 50லேருந்து 60 ml தான் குடிக்க முடியும். அப்படிங்கிறப்போ 2லேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே குடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா தனித்தனி பாட்டிலில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்க பழகிக்கலாம். ஏன்னா நீங்கள் மொத்தமாக வந்து உங்களுக்கு பால் வருது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 2 to 3 hours வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடிக்கும் திரும்ப வச்சிடும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த டெம்பரேச்சர் தப்பிடுச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வரைக்கும் தான் அதை வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சிருக்க முடியும். அதுக்கு மேற்பட்டு நம்ம வெளியே வச்சிருந்தோம்னா அது கெட்டு போயிடும். ஸோ உங்களோட மில்க்கும் வந்து வேஸ்ட் ஆகிடும், குழந்தையும் பசியில் அழுதுட்டு தான் இருக்கும் அந்த டைம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா தனித்தனி பாட்டில்ஸை வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸோ ஒரு 2 to 3 பாட்டில்ஸ் இருக்குன்னா அதே ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 1 to 3 months பார்த்தீங்கன்னா 120 ml தேவைப்படும். ஸோ எவ்ரி 3 hours வந்து குழந்தைக்கு கொடுத்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் 3 to 6 months வந்து பார்த்தீங்கன்னா 180 ml வந்து தேவைப்படும். இவங்களுக்கு வந்து 5 feedings a day வந்து
தேவைப்படும். இவங்களுக்கு வந்து நைட் ஃபீடிங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா அவங்களுக்கு அந்த நைட் தூங்கணும், காலையில தான் வந்து சாப்பிடணும், எல்லா வேலையும் பண்ணுங்கிற அந்த சைக்கிள் வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும் நம்மள மாதிரி. அதனால நைட்ல வந்து அதிகமாக பால் வந்து முன்னத்திக்கு 3 மந்த்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஆஃப்டர் 3 மந்த்ஸ் அவங்க வந்து கம்மியாயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 210 ml வந்து 6 to 9 months பேபி. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று பிரஸ்ட் மில்க்கையும் அவங்க வந்து எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்கணும். அட் த சேம் டைம் 9 மந்த்ஸுங்கிறதால அவங்களுக்கு சாலிட்ஸ், அதாவது லிக்விடு, அப்புறம் வந்து குழைச்சி கொடுக்கறது, அப்புறம் மேஷ் பண்ணி கொடுக்குற ஃபுட்ஸு இதெல்லாமே கொடுக்கும்போது 5 ஃபீடிங்ஸ் அ டேவே வந்து எனஃபாக இருக்கும். ஸோ 210 ml வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வந்து புதுசாக சாப்பாடு கொடுக்குறோங்கிறப்ப சரியாக சியூ பண்ண தெரியாது, பாதி துப்பிடும் குழந்தை, சரியாக முழுங்காது, நிறைய சாப்பிடாது. அப்போ வந்து இந்த எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் மில்க் வந்து கொடுக்கும்போது நீங்கள் நல்லா தாய்ப்பால் கொடுக்கும்போது 210 ml வந்து தாராளமாக குழந்தைக்கு வந்து கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 9 to 12 months வந்து குழந்தைங்க வந்து நல்லா சாலிட் ஃபுட்ஸே சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ வெறும் லிக்விட்ஸோ இல்லை வந்து மேஷ்டு ஃபுட் இல்லாமல் நல்ல நம்மள மாதிரியே வந்து ஒரு இட்லி சாப்பிட்றது இது எல்லாத்துக்குமே வந்து குழந்தை பழகிருக்கும். ஸோ நீங்கள் 180 ml கொடுத்தா போதும். ஃபீடிங்ஸும் பார்த்தீங்கன்னா 4 ஃபீடிங்ஸ் அ டேவே வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பிரஸ்ட் மில்க் வந்து ஸ்டோர் பண்ணுறது. இதில் வந்து ஃப்ரெஷ் அப்படிங்கிறது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பிரஸ்ட் மில்கை வந்து உங்களோட பிரஸ்ட் மில்கை ஸ்டோர் பண்ணுறது. அடுத்தது தாட் அப்படிங்கிறது ஸ்டோர் பண்ண பிரஸ்ட் மில்கை வந்து எப்படி திரும்பவும் வந்து ரூம் டெம்பரேச்சரோ இல்லை வந்து வார்ம் வாட்டரில் டிப் பண்ணி அதை வந்து நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வந்து கொடுக்கறது அப்படிங்கிறதா தாவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வார்ம் ரூம் டெம்பரேச்சர், ஸோ 27 to 32 டிகிரி செல்சியஸ் வந்து 3 to 4 hours நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட பிரஸ்ட் மில்கை வச்சிருக்கலாம். ரூம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 4 hours ஐடியலாக, ஸோ கெட்டே போகாது, அந்த பிரஸ்ட் மில்க்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிறது 4 hours. பட் மேக்ஸிமம் 6 to 8 hours வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 16 to 29 டிகிரி செல்சியஸ். அடுத்தது இன்சுலேட்டட் கூலர் பேக், ஸோ ஐஸ் கியூப்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. எப்பவுமே வந்து சில்லுன்னு இருக்கும். ஸோ ட்ரிப்ஸுக்கு எங்கேயாவது பிக்னிக் போகிறோம்னா நம்ம அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போவோம், கூல் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 24 hours வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். தாவிங் வந்து 1 to 2 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம வந்து பண்ணிக்கலாம். -15 to 14 டிகிரி செல்சியஸ் வந்து இந்த இன்சுலேட்டட் கூலர் பேக் வந்து பிடிக்கும். அந்த டிகிரியில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டர். ஸோ 4 டிகிரி செல்சியஸ். இந்த ரெஃப்ரிஜரேட்டர் பார்த்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் மட்டும் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. மில்க் ஷேக்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே. அதில் வந்து ஃப்ரீசர் கிடையவே கிடையாது. இது வந்து 72 hours 3 days வரைக்கும் ஐடியலாக ஸ்டோர் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் தைரியமாக ஸ்டோர் பண்ணலாம் 4 டிகிரி செல்சியஸில். 3 days கழிச்சும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைக்கு அந்த 72 ஹவர்ஸ்க்குள்ளே. பட் மேக்ஸிமம் 8 days வரைக்குமே ஸ்டோர் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர். ஸோ கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் -15 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். கம்ப்ளீட்லி ஃப்ரீசர் இருக்கும் ஒரு கம்பார்ட்மெண்ட். நம்மளோட ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா சின்ன ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அதுக்கு -15 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது 2 weeks வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரீசர் செப்பரேட் டோர்ஸோடு இருக்கிற ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ரீசர்னு தனியாக வந்து கொடுப்பாங்க. தனியாக டோரே அதுக்கு வந்து இருக்கும். அது -18 to 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். அது நீங்கள் 3 to 6 months வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டீப் ஃப்ரீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -20 to -18 டிகிரி செல்சியஸ். இந்த டீப் ஃப்ரீசர் பார்த்தீங்கன்னா நிறைய ஐஸ்கிரீம் ஷாப்ஸில் பார்க்கலாம். ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான். அதில் வந்து நீங்கள் 6 to 12 months வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் வந்து ரூம் டெம்பரேச்சர், இன்சுலேட்டட் கூலர் பேக், இந்த ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட், ரெஃப்ரிஜரேட்டர் இதெல்லாமே நம்ம வீட்டில் காமனாக யூஸ் பண்ணுறது. ஏன் 3 to 6 months 6 to 12 months அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து மில்க் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் இந்த ஸ்டோர் பண்ணியிருக்கிற இந்த எக்ஸ்பிரஸ்டு பிரஸ்ட் மில்கை வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த தாயோட ஒரு குழந்தைக்கு தான் யூஸ் பண்ண முடியாது. எந்த குழந்தைக்குனாலும் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த ஸ்டோரிங் ஆஃப் பிரஸ்ட் மில்க் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி பம்பிங். இப்போ நான் வந்து ஜாபுக்கு போகிறேன், அது அந்த டைமில் மட்டும் என் குழந்தைக்கு என்னால் தாய்ப்பால் கொடுக்க முடியாதுங்கிறவங்க அந்த நேரத்தில் மட்டும் எக்ஸ்பிரஸ்டு பிரஸ்ட் மில்க் பாட்டிலில் வந்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் பம்ப் பண்ணி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு வீட்டில் அம்மாவோ இல்லை உங்களோட மாமியாரோ இருக்காங்க இல்லை சிஸ்டர் இருக்காங்கன்னு நீங்கள் அவங்க கிட்ட சொல்லி கொடுக்க சொல்லிடலாம். மற்ற நேரத்தில் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து பிரஸ்ட் ஃபெட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 6 மணிக்கு என்ன பண்ணுறீங்கன்னா தாய்ப்பால் கொடுக்குறீங்க அப்படின்னா 9 மணிக்கு நீங்கள் வந்து உங்களோட அதாவது அந்த எக்ஸ்பிரஸ்டு பிரஸ்ட் மில்கை வந்து நீங்கள் வந்து குழந்தைக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து கிளம்பலாம். ஸோ மினிமம் எவ்வளோ நேரம் நம்ம வந்து பம்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 minutes, மேக்ஸிமம் 20 minutes. அதுக்கு மேலே நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. இந்த 20 minutesலையும் பார்த்தீங்கன்னா 10 minutesக்கு 10 minutes வந்து நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டுட்டு பம்ப் பண்ணும்போது மில்க் வந்து நல்லா வரும், உங்களுக்கும் பெயின்ஃபுல்லாக இருக்காது.
இப்போ நான் 9 மணிக்கோ 12 மணிக்கோ நீங்கள் அந்த உங்களோட பிரஸ்ட் மில்கை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிறத கொடுக்க சொல்லிட்டு திரும்ப 3 மணிக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு திரும்ப 6 மணிக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க பிரஸ்ட் மில்க்கு வீட்டில் இருக்க யார்கிட்டயாவது கொடுக்க சொல்லலாம். அப்புறம் நைட் 9 மணி 12 மணி 3 மணிக்கெலாம் வந்து நீங்களே தாராளமாக வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து குழந்தைக்கு டேரெக்டாகவே உங்களோட பிரஸ்ட் மில்கை வந்து கொடுக்கலாம். இதே மாதிரி 3 to 6 months பார்த்தீங்கன்னா அந்த பம்ப்ஸ், ஸோ ஏற்கனவே நம்ம பிரஸ்ட் மில்க் சார்ட்டில் பார்த்த மாதிரி அந்த அளவு குறைய நம்ம அந்த டைம் 4 pumps per day அந்த மாதிரி வந்து கம்மியாகிட்டே வரும். ஸோ 12 months அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 AM மட்டும்தான். ஸோ நீங்கள் வேலை கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நீங்கள் எதர் அவங்களுக்கு ரெடி பண்ணி பாட்டிலில் வச்சிடலாம், இல்லை நீங்கள் பிரஸ்ட் மில்க் கொடுக்கறதுனாலுமே நீங்கள் தாராளமாக டேரெக்டாகவே கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிரஸ்ட் மில்க் பம்பிங்லேயும் வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ ரிடக்ஷன் ஆஃப் மில்க் சப்ளை, சில பேர் வந்து பார்த்தோன்னா அந்த தொடர்ந்து அது மட்டுமே பம்ப் பண்ணிக்கிட்டே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு மில்க் சப்ளை வந்து கம்மியாயிடும். அதுக்கப்புறமா ஃப்ரீசிங் பண்ணுறோம் நம்ம அந்த எக்ஸ்பிரஸ் பிரஸ்ட் மில்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணுறதுனால நிறைய அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். அப்புறமா நம்மளோட நிப்பிள் அண்ட் பிரஸ்ட் டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரொம்ப ப்ரொலாங்டாக இதை வந்து பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ. ஸோ வேறு வழி இல்லைங்கிறப்போ ஓகே, பட் அதர் தென் தட் மேக்ஸிமம் நீங்கள் டைரெக்டாக கொடுக்கறது வந்து பெட்டர். அப்புறம் பெயின்ஃபுல்லாக இருக்கும் சில பேருக்கு. நம்ம வந்து கிராக்டு இன்வெர்டட் நிப்பிள்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த பிரஸ்ட் மில்க் பம்பிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பட் ப்ரொலாங்டாக யூஸ் பண்ணும்போது இதுவே வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சில பேருக்கு. அப்புறம் பேபி கெட்ஸ் கன்ஃபியூஸ்ட், மதரோட நிப்பிளுக்கும் பாட்டிலோட நிப்பிளுக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தை கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ ஒரு பொசிஷனில் நம்ம வந்து கையில் வச்சு கொடுக்குறோம், அது இந்த சைடு திரும்பி குடிக்கிறாங்க குழந்தை அப்படின்னா அதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கம்ஃபர்டபிலிட்டி அதில் இருக்கலாம். திரும்பவும் நம்ம வந்து பாட்டில் ஃபெட் நீங்கள் என்னதான் பிரஸ்ட் மில்க் வந்து பாட்டிலில் அடைச்சி கொடுத்தாலுமே அதில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வரும், கன்ஃபியூஷன் வரும், எப்படி குடிக்கணும் எப்படி சக் பண்ணுங்கிறது குழந்தைக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது சரியாக குடிக்காமையும் போகலாம் குழந்தை. அடுத்து பார்த்தீங்கன்னா மில்க் பேங்க்ஸ் இன் இந்தியான்னு சொல்லி ஒரு 10 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்தியாவில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மில்க் பேங்க்ஸ் வந்து எப்படிலாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஒரு மதர் வந்து அண்டர் நரிஷ்டாக இருக்காங்க, அம்மாவுக்கு வந்து சரியாக மில்க் சப்ளை இல்லை, குழந்தைக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், பால் வந்து கொடுத்தே ஆகணும், ஏதாவது குழந்தைக்கு வந்து அலர்ஜியாக இருக்குது, ஸோ மாட்டுப்பால் கூட அவங்களுக்கு எமர்ஜென்சி கொடுக்க முடியல, கண்டிப்பாக தாய்ப்பால் தான் கொடுக்கணும், இந்த மாதிரியெல்லாம் சுச்சுவேஷன்ஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மில்க் பேங்க்ஸில் இருக்குது மில்க் வந்து சப்ளை ஆகிட்டு அவங்களுக்கு வந்து மில்க் கிடைக்கிற மாதிரி செய்வாங்க. நிறைய வந்து மில்க் டோனார்ஸ் கூட இருக்கிறாங்க. நிறைய தாய்மார்கள் வந்து அதிகமாக வந்து பால் சுரக்குது, என் குழந்தைக்கு கொடுத்தது போக எனக்கு நிறைய பால் சுரக்குது அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து பம்ப் பண்ணி அந்த மில்க் பேங்க்ஸுக்கு கொண்டு போகும்போது அந்த இடத்துல தேவையான குழந்தைங்க, எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்க குழந்தைங்க, ஐசியூவில் இருக்க குழந்தைங்களுக்குலாம் இந்த மில்கை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இதை பற்றி நம்ம நிறைய நியூஸில் கூட கேள்விப்பட்டிருக்கலாம். இவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் பிரஸ்ட் மில்கே உங்களுக்கு அதிகமாக செக்ரெட் ஆகுது, ஸோ இதை வந்து அவங்க நிறைய குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் எக்ஸ்பிரஸ்டு பிரஸ்ட் மில்க். இது கண்டிப்பாக வேலைக்கு போகிற தாய்மார்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் இதை கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னென்னா எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் மில்க், அதாவது குழந்தைங்களுக்கும் உங்களோட பிரஸ்ட் மில்க்கு நீங்கள் கொடுக்கணும். இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது, குழந்தைக்கும் பெனிஃபிட் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.